உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாராட்டு அல்லாது வேற என்ன பிரச்சனையா இருக்கு சார்? ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைன்னு எதுக்கு சார் விட்டாங்க? உழைப்பாளர்கள் எல்லா நாளும் வேலை பார்க்க கூடாது, ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையே கொண்டு வந்தாங்க. ஆனால் ஏன் சார் சமையல் ஒரே ஒரு நாள் கூட விடுமுறையே இல்லை எங்களுக்கு? எல்லா நாளும் சமைக்கிறோம். தீபாவளி, பொங்கல் என்ன வந்தாலும் சரி எல்லா நாளும் சமைக்கிறோம் சார். தீபாவளி அப்போ சொன்னால் நாங்கள் அன்னைக்கு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சு நல்லா சாமி கும்பிடுவாங்க சார். புது ட்ரெஸ்ஸு புது சாரீ எல்லாம் கட்டணும்னு எங்களுக்கும் ஆசையாக தான் இருக்கும். ஆனால் அந்த 4 மணிக்கு எந்திரிச்சு சமைக்க ஆரம்பிக்கிற வடை கறி எல்லாம் செஞ்சு முடிச்சு ஏண்டா அந்த ட்ரெஸ்ஸை போடணுமா, எப்படா கீழே உட்காருவோன்னு வந்துடும் சார். அப்படின்னும் போது அந்த புது ட்ரெஸ்ஸை கூட நாங்கள் போடுறதில்ல சார். எப்பயும் போல அந்த நைட்டியை போட்டுட்டே சுத்த ஆரம்பிச்சிருது. அதுக்கும் ஒரு திட்டு வேற விழும். எங்களுக்கும் ஆசை இருக்காதா சார்? புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு செல்ஃபி போட்டு ஸ்டேட்டஸ் போடணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்காதா? உண்மையிலே இது நியாயமா இருக்கக்கூடிய அலுப்பு தான். ஒரு நல்ல நாள் கெட்ட நாள்ல கூட எனக்கு ரொம்ப முக்கியமா இந்த பண்டிகை ட்ரெஸ்ஸை போடுறது வீட்டில் இருக்க எல்லாரும் போட்டுருந்தாங்க. ஆனா இந்த பண்டிகையில இந்த ட்ரெஸ்ஸை நான் எப்போ போடுவேங்கிறது எனக்கு தெரியாது. வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே பண்டிகை, ஆனா எனக்கு எப்போது பண்டிகை. நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க? அதுக்கு என்ன தெரியும் பண்றேன் சார், நான் நைட்டியே புதுசாக எடுத்துக்கிறேங்க சார். காலையிலே குளிச்சு நைட்டி புது நைட்டி போட்டுட்டு ரொட்டீன் ஒர்க்கு புதுசு இறங்கிறது நான் டெய்லி இப்போ கட்டுறதானுங்க சார். இது நம்மள ஏமாத்திக்கிறது இல்லையா? சாதாரண நாள்லயும் நான் அதே வேலை பார்க்குறேன், பண்டிகை நாள்லயும் நான் அதோட அதிகமா வேலை பார்க்குறேன். எனக்கு என்னைக்கு பண்டிகை சார்? முதல்ல நேரத்தை வகுக்க தெரியணும். மற்ற நாள்லாம் நீங்க 4 மணிக்கு எந்திரிச்சா இந்த பண்டிகை அன்னைக்கு 3 மணிக்கு எந்திரிங்க. அவங்கள எழுப்ப முன்னாடியே நீங்கள் வரிசையா பணியாரத்தை சுட்டமா, வடையை சுட்டமா, அடுத்தாப்புல அதிரசத்தை போட்டோமா, முறுக்கு சுட்டமா. முறுக்கு கூட 2 நாளைக்கு முன்னாடியே சுட்டுருவோம். பணியாரம் இந்த அதிரசம் 2 நாளைக்கு முன்னாடி சுட்டுருவோம். அன்னைக்கு காலையில் செய்ய வேண்டியது சுசியம், உளுந்த வடை, பருப்பு வடை, பணியாரம். இதுதான். அது ஒவ்வொரு 4-5 பண்டம் தான் செய்வோம். அப்புறம் இட்லி வைப்போம். சிக்கன் குழம்பு வைக்கணும்னா சிக்கன் குழம்பு வச்சுக்கலாம், இல்லை சட்னி வைக்கணும்னா சட்னி வச்சுக்கலாம். இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு நான் ஒரு நேரம் பார்த்து வச்சுருவேன். எங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இந்த நேரத்துக்குள்ளே சாமியை கும்பிடுங்கன்னு. அதுக்கு முன்னாடியே பிள்ளைலாம் எழுப்பிவிட்டு நீங்கள் எண்ணெயை தேய்ச்சி முதல்ல வெந்நியை போட்டு குளிங்க அப்படின்றவேன். அந்த நேரத்தில் அதுக்கு முன்னாடியே ஏன் ட்ரெஸ் எல்லாம் அதில் சாமி வச்சு கும்பிட்டு கரெக்ட் நேரத்துக்கு நான் எல்லாரையும் வச்சு நானும் என் ட்ரெஸ்ஸை போட்டு சாமி கும்பிட்டு பக்கத்து வீட்டில் எல்லா பண்டத்தையும் உங்களுக்கு கொடுத்துருவேன் சார். இப்போ கொண்டாடுறது அப்படிங்கிறது நம்ம மனசுல இருக்கு, நம்ம வேலை சுறுசுறுப்புல இருக்கு. நேரத்தை வகுக்காம இருக்கிறவங்களால எல்லா வேலையும் கஷ்டமா இருக்கும், சுமையா இருக்கும், அலுப்பா இருக்கும். அதை ரசிச்சு ருசிச்சு செஞ்சா மட்டும்தான் அது அழகா இருக்கும், அருமையா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். ஓகே, இதுக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? அதாவது கரெக்டாக பிளான் பண்ணோம், ரொம்ப கரெக்டாக திட்டமிடல் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா நீங்க பண்டிகையை கொண்டாடலாம். பிளானிங் சொன்னாங்க இல்லையா? நான் ஒவ்வொரு நாளுமே பிளானிங்ல தான் செய்றேன். யாருமே சமையல் அழகானது தான், அதை யாருமே அந்த இடத்துல மறுக்கல. ஓகே, ஒரு நாளாவது உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு அலுப்பு தட்டும் பாருங்க. என்ன இவ்வளவு செஞ்சோம், நமக்கு ஒரு முடியாத இருக்கிற அன்னைக்கு ஒரு சப்போர்ட் இல்லாம, இல்ல அந்த அன்னைக்கு இதை தான் செஞ்சியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது ஒரு சின்ன சொணக்கம் வரும் பாருங்க. அந்த சொணக்கத்தை தான் இங்க பாயிண்ட் பண்றது. அந்த சொணக்கத்தையும் அந்த அலுப்பு வர்ற நேரத்துல நமக்கு வராத இருக்கிற ஒரு சப்போர்ட்டையும் தான் பண்றது. இவங்க சொன்னாங்கல்ல முத நாள் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுன்னு. முத நாள் எல்லா வீட்லயும் அந்த பழக்கம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வராது. ஒரு சில வீட்டுல காலம்பரை குளிச்சுட்டு அப்ப மட்டும் தான் எல்லாத்தையும் செய்யணுங்கிற ஒரு முறையும் இருக்கு. அந்த முறையில இருக்கும்போது எப்படி முத நாள் ராத்திரி எல்லாத்தையும் பண்ணி வைக்க முடியும்? காலையில செய்ய வேண்டியதை காலையில தான் செய்யணும். அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த நேரம் கடத்துறது கண்டிப்பா அப்படிதான் நடந்துதான் ஆகும். அதே மாதிரி இந்த ராவுகாலம், யமகண்டம் இந்த டைம் எல்லாம் வருது இல்லையா? அந்த டைமை கழிச்சு நல்ல நேரத்துல பண்ணணும்னா அப்பதான் அது பண்ண முடியும். காலம்பரை இருக்கிற நல்ல நேரத்திலேயே நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், ஆனா அந்த நேரம் யாரும் எந்திரிக்கலன்னா அந்த 6 to 7 கும்பிட முடியுமா? முடியாது. 7 மணிக்கு எந்திரிச்சதுக்கு அப்புறம் 10 மணிக்கு வர நேரத்துல தான் கும்பிட முடியும். அப்ப அந்த நேரத்துல எப்படி உங்களோட பிளானிங் அங்க செட் ஆகும்? வராது. எல்லார்கிட்டையும் அந்த கோஆபரேஷன் சேர்ந்து வரணும். ஒருத்திக்கிட்ட இருக்கிறது மட்டும் அது பத்தாது. பாலிடிக்ஸே வீட்டில் கிச்சன்ல தான் நடக்குது. ஓகே, கிச்சன்ல தான் பாலிடிக்ஸே ஸ்டார்ட் ஆகுது ஒரு வீட்டில். சார் அவங்க சொல்லியிருந்தாங்க என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு இடத்துல அலுப்பு தட்டும்ல அப்படின்னு. ஃப்ராங்கா ஒத்துக்கிறேன், தட்டும், அலுப்பு தட்டும். சொல்ல வரோம் இல்ல ஆக்சுவலா இல்ல இது உண்மையிலேயே என்னன்னா கண்டிப்பா யாராக இருந்தாலும் சின்ன அலுப்பு தட்டும். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால இவங்க சொல்றதுக்கு எல்லாம் ஆப்போசிட்டா நினைக்கிறீங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. உங்க மனசுல என்ன தோணுதோ அதை சொல்லுங்க. அவங்க சொல்றாங்க பாலிடிக்ஸ் கிச்சன்ல தான் அதிகமா நடக்குதுன்னு சொல்றாங்க. நிறைய வீட்டுல காதல் மலர்றதே கிச்சன்ல தான். அதை ஏன் நீங்க உணரவே மாட்டேங்கிறீங்க? சமைக்க போகும்போது அலுப்பு தட்டுது. நீங்க என்ன எப்படி நீங்க நினைக்கிறீங்களோ, எந்த பார்வையில பாக்குறீங்களோ அது உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். நிறைய வீட்டுல கணவனை கவர்றதே சமையல் தான் சார்.
அதை உங்களால் மறுக்க முடியுமா? நாளைக்கு என்னோட அழகு நான் 80 வயசு ஆகும்போது போயிடும். ஆனால் நான் சமைக்கிற அழகு எங்கள் வீட்டுக்காருக்கு அவர் சாகிற வரைக்கும் இருக்கும். மறுக்க முடியுமா? எனக்கு கல்யாணம் ஆகி 12 இயர்ஸ் ஆக போகுது. என் ஹஸ்பண்ட் இது வரைக்கும் ஹோட்டலுக்கு போகவே மாட்டாங்க. நான் அம்மா வீட்டுக்கு போனால் கூட சீக்கிரம் எப்போ வந்துடுவேன். எனக்கு என்ன மிஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ சமையலை மிஸ் பண்ணுறாங்க. இப்போ சமையல் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்பொழுது பண்டிகை ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள். அது போல சமைக்கிறவங்க திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னு ஒரு சினாரியோ வரும்போது எப்படி சமாளிக்கிறீங்க? சார் நான் உடம்பு முடியலனாலும் நான் தான் சார் சமைப்பேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க என்ன சிம்பிளா. சமைப்பீங்க? ஆமா சார், அதுக்கேத்த மாதிரி நான் என் உடம்பு தலைவலி கூட வரவிடாம என்னைய நான் முதல்ல இருந்தே இதுக்காகவே என்ன நான் ரெடி பண்ணிக்க வேண்டியது இருக்கு சார். எனக்கு உடம்பே சரியில்லாட்டி கூட நான் தான் சமைக்க வேண்டியிருக்கு. இது எப்படி சமாளிக்கிறீங்க? வேறு வழி இல்லை சார். ஏன்னா 4 days பிஃபோர் வந்து நான் கம் சர்ஜரி பண்ணியிருந்தேன். முடியல 20 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வந்துமே எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு, நாத்தனாருக்கு எல்லாருக்குமே நான் சமைச்சு வச்சு என்னோட பெயின் கில்லர் டேப்லெட் எல்லாமே போட்டுட்டு அந்த பெயினோட வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும்போது எனக்கு அது இன்னும் சுமையாக தான் தெரியுது, கஷ்டமாகவும் இருக்குது. ஓகே, ஆக்சுவலி இப்போ ஃபீவர், ஏதோ காய்ச்சல் இது மாதிரினா சமாளிச்சிடலாம். பட் நீங்கள் சொல்லும்போது ஆப்ரேஷன் பண்ணி சர்ஜரி ஸ்டிச்சஸ் பண்ணிட்டு வந்தேன். இப்போ ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு 5 days தான் இருக்கும் நான் சர்ஜரி பண்ணிட்டு வந்துட்டு. சர்ஜரி பண்ணிட்டு வந்த கையோட நைட்டுமே நான் டின்னர் ரெடி பண்ணேன். மார்னிங் ஸ்கூலுக்கு உடனே அடுத்த நாளே நான் ஒர்க் பண்ணுறேன். ஸ்கூல் கிளம்பிட்டேன். நாத்தனாருக்கு பசங்களுக்கு இவளையும் ரெடி பண்ணி என் பையனையும் ரெடி பண்ணி எல்லாம் செஞ்சு பேக் பண்ணி, அந்த பேக்கிங்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த கிச்சனில், அவ்வளோ ஒரு தலைவலியாக இருக்கும். அந்த பேக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி அந்த பெயினோட டேப்லெட் போட்டுட்டு நானே ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் வந்து திரும்பி நைட்டும் டின்னரும் ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு நீங்கள் சொன்னதை கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. ஏன்னா ஆப்ரேஷன் முடிச்சு கொஞ்சம் பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இவ்வளோ வேலை பார்க்குறீங்க. எப்படி இது சமாளிச்சிங்க? எப்படி வெண்ட் அவுட் பண்ணுவீங்க? வில் பவர். சரி, வேற என்ன பண்ணுறது? சரி, நீ செஞ்சுதான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து எங்களை திணிக்கும் போது செய்ய வேண்டியதாக இருக்குது. அது எங்களுக்கு இன்னும் பர்டன். அது வந்து எங்களுக்கு கோவத்தை தான் வெளிப்படுத்துது. இப்போவுமே இதே வேலையை நாங்கள் தான் செய்கிறோம். பட் நீங்களும் அதை ஷேர் பண்ணிக்கோங்க. கூட வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அதை ஷேர் பண்ணிக்கிட்டா நமக்கு பிரச்சனை இல்லை. நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது கஷ்டம். இப்போ அந்த டைமில், அதாவது ஆப்ரேஷன் முடிஞ்ச ஒரு கொஞ்ச நாளில் இப்படி நமக்கு ஒரு ஒத்தாசைக்கு ஒரு உதவிக்கு யாருமே இல்லைங்கிறது எவ்வளோ மனவேதனையாக இருந்துச்சு? ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தனியாக உட்காந்து அழுதேன். ரொம்ப ஃபீல் பண்ணேன். எனக்கு என்னடா இந்த டயத்தில் கூட சப்போர்ட்டுக்கு ஹெல்ப்புக்கு யாருமே இல்லையே அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாக இருந்தது. சரி, ஓகே, வேறு சோர்ஸ் இல்லை, பெண்களாக இருந்தால் இப்படி தான் இருக்கணுமோ அப்படின்னு நினைக்கும் போது அது எனக்கு ரொம்ப சுமையாக இருந்தது, கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஆக்சுவலாக இப்போ இவர்கள் சொன்னது போல் இதே மனவேதனை யாருக்கெல்லாம் இருந்திருக்கு? சார் எனக்கு வந்து 3வது பையன் பிறந்து சார். எனக்கு அம்மா கிடையாது. நான் வந்து லவ் மேரேஜ் தான் முடிச்சுக்கிட்டேன். ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தோம் சார். ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து 3ஆம் நாள் நான் வீட்டுக்கு வந்தேன். தம்பியை தூக்கிட்டு வந்து நானே தான் வந்து எல்லா வேலையும் பார்த்தேன். 2 பிள்ளையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும். அடுப்படியில் சமைச்சு எங்கள் வீட்டுக்கார துணி 1 வாரமாக ஹேங்கரில் தொங்குச்சு. அம்புட்டையும் ஊற வச்சு 3ஆம் நாள் ஆப்ரேஷன் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு வந்துட்டேன். அதாவது பிரசவம் முடிஞ்சு குடும்ப கட்டுப்பாடும் பண்ணிட்டு வந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சனே. மாமியார் வீடு பக்கத்தில் தான் இருக்குது. யாருமே எதுவும் பார்க்க மாட்டாங்க. வந்தோடனே துணியை எடுத்து போட்டேன் சார். 2 பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும். சாப்பாடு செஞ்சேன். குழம்பு மட்டும் எங்கள் அக்கா வந்து கொடுத்தாங்க. அந்த ஒரு நாள் மட்டும்தான் கொடுத்தாங்க. மற்ற எல்லா வேலையுமே நான் தான் பார்த்தேன். எங்கள் வீட்டுக்காரர் வந்து சப்போர்ட் கிடையாது. அப்போ நான் தான் பார்க்கணும், வேறு யாரும் கிடையாது எனக்கு. அதனால் நான் தான் பார்த்துக்கிட்டேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.